Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இமேஜை நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எப்போவுமே நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து அசட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாத்தையுமே வைக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே நான் கிரிடோ சிஸ்டமோட லோகோ இமேஜையும் ஃபில் ஸ்டாக்கோட லோகோ இமேஜையும் நான் வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் இதை தான் நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ ஃபில் ஸ்டாக் லோகோ அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு கிரிடோ சிஸ்டமோட லோகோ வரணும். அப்படி இல்லைன்னா கிரிடோ சிஸ்டம் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து என்னவா மாறணும், ஃபில் ஸ்டாக்கோட லோகோவா மாறணும். அப்படிங்கிறதா இப்போ நம்ம பண்ண போகிற கான்செப்ட். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் அந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் த இமேஜ் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அதை .html அப்படின்னு நீங்கள் எப்போவுமே கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், HTML கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஹெட் டேக் கிரியேட் பண்ணுவோம், அதுக்குள்ளே டைட்டில் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவோம். டைட்டிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் என்னது டாம் யூஸ் பண்ணி document.getElementById யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் த இமேஜ். ஓகேவா, அதனால் சேஞ்ச் இமேஜ் அப்படின்னே நான் வச்சுக்கிறேன். பாடிக்குள்ளே தான் நம்மளோட வெப் பேஜுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். அதனால் நான் இந்த இதை வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இந்த இமேஜுக்குள்ளே சோர்ஸ் கிளிக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சோர்ஸ்குள்ளே கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு எனக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட இது வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துச்சு. இந்த ஃபோல்டரை வந்து நான் வெளியே தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போவே பாருங்கள் இந்த இடத்துல டாட் வச்சு ஸ்லாஷ் வைக்கும்போது என்னோட அசட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள கிரிடோ சிஸ்டமோட லோகோவை நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ எனக்கு போய் இந்த ஃபைலை போய் ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். காப்பி பாத் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இதை டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வித்து ஹைட்டு எதுவுமே செட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் ஐடி மட்டும் தான் செட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஐடி நான் என்ன செட் பண்ண போகிறேன்னா இமேஜ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். மேபி உங்களுக்கு வித்து தேவைப்பட்டால் 200 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 200னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகேவா, இல்லை இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 400 அப்படின்னு கூட கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இதுதான் எனக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜ் ஷோ பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு டைனமிக்காக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து சேஞ்ச் த இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு ஒரு கோடு, அந்த ஒரு பட்டனுக்கு நேம் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பட்டனை நான் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா சேஞ்ச் இமேஜ் அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேகை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் சேஞ்ச் இமேஜ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். சேஞ்ச் இமேஜ்னு எடுத்துட்டு document.getElementById அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா img அப்படின்னு கொடுத்துக்கிறேன். imgனா என்னது, என்னோட ஐடியோட நேம். அந்த ஐடியோட நேமை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சோர்ஸே மாற்ற போகிறேன். ஏன்னா அந்த சோர்ஸில் தானே அந்த இமேஜ் இருக்குது, அதையே நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன்னு பாருங்கள். மேபி உங்களுக்கு இதை மாற்றுறதுக்கு ஈஸியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசெட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை தூக்கி போட்டு இப்படி ரன் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதில் வந்து CSPNG அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக். ஓகேவா, ஃபுல் ஸ்டாக் .jpeg அப்படின்னு அந்த ஃபைலோட நேமை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இதை அகெயின் காப்பி பாத் பண்ணிக்கோங்க. காப்பி பாத் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இப்படி இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, இப்போ அந்த இடத்துல சேஞ்ச் இமேஜ்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் ஃபுல் ஸ்டாக் இமேஜ் மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு எப்படி ஆயிருக்குன்னு தெரியுதா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சோர்ஸில் நம்மளோட இமேஜை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபோல்டரை விட்டு வெளியே வச்சுனாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் அந்த வெளியே வச்சும் பண்ணி காட்டுறேன். மூவ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு என்னோட அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ள எனக்கு என்ன இருக்குது, ZSZ அப்படின்னு இருக்குது. இப்போ இதை நான் அப்படி காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி கொடுத்துடணும். இப்போவே பாருங்கள், இப்போவும் நீங்கள் இதை ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை காப்பி பாத் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் அப்படி காப்பி பாத் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இதை மாதிரி கொடுத்துட்றேன். இப்போவே பாருங்கள் ஃபுல் ஸ்டாக்கோட இப்போ எனக்கு வந்து கிரிடோ சிஸ்டமோட லோகோ இருக்குது. சேஞ்ச் இமேஜ்னு கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபுல் ஸ்டாக்கோட லோகோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்பெக்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இங்கே வந்து என்ன இமேஜ் தான் இருக்குது,
இந்த இமேஜ் தான் இருக்கு. நீங்க சேஞ்ச் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்க அந்த ஒரு இடம் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக்கா மாறுது. இதை மாதிரி தான் நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து மாத்துறோம், டைனமிக்கா மாத்துறது. இப்போ நீங்க ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல உங்க லோகோ உங்களோட ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேஞ்ச் இமேஜ்னு கொடுக்கும்போது உங்க சிஸ்டம்ல இருந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட்டா எனக்கு இந்த இமேஜை நீ ஷோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுல நீங்க வந்து உங்களோட ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பார்டர் ஆட் பண்ண முடியும், உங்களோட கண்டென்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகேவா? இதே மாதிரி தொடர்ந்து ஜாவா ஸ்கிரிப்டுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் guys. Thank you. Bye bye.